ஹலோ மக்களே, தயவு செய்து உங்கள் பேர்டுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பொய்யா இருக்குது. இன்னைக்கு நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். ஏன்னா லக்கிக்கு நம்ம 3 monthsலேயே நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதை நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது எங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அமி வெட்னரி ஜெனாமிக்ஸ் இந்த லேப். இது பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லேபில் நாங்கள் லக்கியை கூட்டிகிட்டு போய் செஸ்ட் ஃபெதர்ஸ் அவங்களே தான் எடுத்தாங்க. டிஎன்ஏல வந்துட்டு ஃபீமேல்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கார்டு தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லக்கி வந்துட்டு ஃபீமேல்னு நினச்சி நாங்கள் இவளுக்கு கிட்டத்தட்ட 3 மேல்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. ரீசெண்டாக நாங்கள் எங்களோட ப்ரீடர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேர்ட் வந்துட்டு எந்த மேல் கூடயுமே சேர மாட்டேங்குது, ஏன் தெரியலன்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, நீங்கள் டிஎன்ஏ எங்கே எடுத்தீங்க அப்படின்னு. நாங்கள் அமி பயோசைன்ஸ் லேப் அப்படின்னு சொன்னதும் அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், வேற ஒரு லேப்ல நீங்க திருப்பி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு தான். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க உடனே அடுத்த நாளே விடை லேப்ஸ், அது கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணிட்டு வந்திருந்தோம். வேணா லக்கிக்கு பாருங்க, இங்க செஸ்ட் ஃபெதர்ஸ், லக்கிக்கு பாருங்க இங்க செஸ்ட் ஃபெதர்ஸ், இதை எடுத்து நாங்க திருப்பியும் டிஎன்ஏ பண்ணப்போ மேல்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதனால தான் இத்தனை நாள் இவ எந்த ஒரு மேல் பேர்டு கூடயுமே அவ சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கா. ஸோ இது விஷயமா அந்த அமி பயோசைன்ஸ் லேபுக்கு நாங்கள் கால் பண்ணும்போது அவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காத மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கூகுளில் நம்ம அமி பயோசைன்ஸ் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த வெட்னரி ஜெனாமிக்ஸுங்கிற அந்த இடம் டெம்பரரி க்ளோஸ்டுன்னு வருது. அதே லொக்கேஷன்ல இவங்க வெறும் பேரை மட்டும் மாற்றி அமியோமிக்ஸ் ஜெனாமிக்ஸ் லேப் அப்படின்னு சொல்லி அதே லொக்கேஷன் அதே பர்சன்ட் இப்போ வெட்னரிக்கு நாங்கள் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஒரு பேர்டுக்குன்னு சொல்லி ஒரு 150-200 இவங்க கலெக்ட் பண்ணாலும் எத்தனை பேரோட அமௌண்ட்டை இவங்க இப்படி கலெக்ட் பண்ணி இவங்க ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். லிட்ரலாக இது ஏமாத்துற மாதிரி தான். நீங்களும் ஒரு வேளை அமி பயோசைன்ஸில் நீங்கள் டெஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னொரு தடவை நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களையும் எங்களை மாதிரியே ஏமாத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட சஜஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை நாங்கள் கன்சியூமர் ரேஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இதை கன்சியூமர் ரேஸ் பண்ணுறதுக்கு உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தப்பு இன்னொருத்தருக்கு நடக்காமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.